அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தொடர்ச்சியாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை ஆரம்பத்திலிருந்து தெளிவான ஆதாரங்களுடன் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கடைசி பகுதியில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் யார், அவர்கள் எங்கே வாழ்ந்தார்கள் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்த்தோம். இந்த பாகங்களுடைய முழு பிளேலிஸ்ட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், மேல் ஐ பட்டன், எண்ட் ஸ்கிரீனில் தருகிறேன். செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அருமையானவர்களே, ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 130 வயது, இன்னொரு ரிவாயத் அடிப்படையில் 137 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்ததாக இமாம் ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தாரீഖിலே குறிப்பிடுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கும் பொழுது மக்காவுடைய எல்லா அதிகாரமும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அவர்களுடைய மகன்மாரிடத்தில் இருந்தது. பிறகு ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் வழி பாட்டனாராகிய முதாத் இப்னு அம்ர் அல் ஜுர்ஹுமி என்பவருக்கு மக்காவுடைய தலைமை பொறுப்பு வந்தது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தாரிடத்தில் இருந்த இந்த மக்காவுடைய அதிகாரம் அப்படியே ஜுர்ஹும் கூட்டத்தாரிடத்திலே கைமாறியது. முதாத் இப்னு அம்ர் அல் ஜுர்ஹுமி மக்காவுடைய தலைவராக ஆனார். இவரில் இருந்து 2000 வருடங்கள் தொடர்ச்சியாக ஜுர்ஹும் கூட்டத்தார் தான் மக்காவுடைய அதிகாரத்தை தன்வசம் வைத்திருந்தார்கள். இப்படி காலம் செல்ல கடைசி காலத்தில், அதாவது ஜுர்ஹும் கூட்டத்தார் 2000 வருடங்கள் மக்கா ஆட்சி செய்தார்கள். இந்த கடைசி காலத்தில் ஜுர்ஹும் கூட்டத்தாருடைய ஆதிக்கம் அப்படியே குறைய ஆரம்பித்தது. இவர்களுக்கு மத்தியில் பொருளாதார தடை ஏற்பட்டது. என்ன செய்தார்கள்? மக்காவுடைய சொத்துக்களை எல்லாம் இவர்கள் சூறையாட ஆரம்பித்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தான் அத்னானிய அரபிகள். இந்த அத்னானியர்களுக்கு ஜுர்ஹும் கூட்டத்தாருடைய செயற்பாடு மிகவும் வெறுப்பை ஏற்படுத்தியது. இதனால் ஜுர்ஹும் கூட்டத்தாருடன் இவர்கள் வெறுப்பை ஏற்படுத்தி கொண்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹுஸாஆ கோத்திரத்தார் மக்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய மர்ரு லஹ்ரான் என்ற இடத்தில் வந்து குடியேறினாங்க. இவர்கள் ஒரு விடயத்தை அறிந்து கொண்டார்கள். என்ன? இந்த ஜுர்ஹும் கூட்டத்தாரின் மீது அத்னான் கூட்டத்தார், அத்னானியர்கள் வெறுப்புடன் இருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் இந்த ஹுஸாஆ கோத்திரத்தார் ஒரு பெரிய பிளான பண்ணாங்க. என்னண்டா, இந்த அத்னானியர்களுடைய ஒரு பிரிவு தான் பனு பக்ர் இப்னு அப்தி மனாஃப். இவர்களுடைய உதவியோட இந்த ஜுர்ஹும் கூட்டத்தாருடன் ஹுஸாஆ கோத்திரத்தார் போர் தொடுத்து மக்காவை விட்டே ஜுர்ஹும் கூட்டத்தாரை விரட்டி அடித்து மக்காவுடைய ஆட்சியை இந்த ஹுஸாஆ கோத்திரத்தார் எடுத்துக்கொண்டார்கள். கிறிஸ்துக்கு பின் 2ஆம் நூற்றாண்டுடைய பாதி வரை ஹுஸாஆ கோத்திரத்தாருடைய ஆதிக்கம் தான் மக்காவிலே தொடர்ந்திருந்தது. இந்த ஜுர்ஹும் கூட்டத்தார் மக்காவை விட்டு வெளியேறும் பொழுது ஜம்ஸம் கிணற்றை அடையாளம் தெரியாத அளவுக்கு அதற்கு மேலான பொருட்களை போட்டு மறைத்து விட்டு சென்று விட்டார்கள். இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தாரீഖில் பதிவு செய்றாங்க. அம்ர் இப்னு ஹாரிஸ் பின் முதாத் அல் ஜுர்ஹுமி என்பவர் என்ன செஞ்சார்னா, காபாவுக்குள்ளால இருந்த 2 தங்க மான் சிலைகளையும் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லையும் ஜம்ஸம் கிணற்றில் போட்டு மூடி ஜம்ஸம் கிணற்றை அடையாளம் தெரியாதவாறு மறைத்து விட்டு அவர்களும் அவர்களுடைய ஜுர்ஹும் கூட்டத்தாரும் யமனுக்கு சென்று குடியேறினார்கள். பிறகு ஹுஸாஆ கோத்திரத்தார் மக்காவை 300 வருடங்கள் ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அத்னானியர்கள் பலர் என்ன செஞ்சாங்க? ஈராக், நஜித், பஹ்ரைன் போன்ற நாடுகளுக்கு சென்று குடியேற ஆரம்பித்தாங்க. குறைஷிகள்ல சில குடும்பத்தார் மட்டும் மக்காவுல அங்கங்கே பிரிந்து வாழ ஆரம்பித்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் குறைஷிகளுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடைக்கவில்லை. காரணம் என்ன? ஹுஸாஆ கோத்திரத்தார் தான் அந்த சந்தர்ப்பத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் குஸை இப்னு கிலாப் என்பவர் தோன்றினார். இந்த குஸை யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 4வது பாட்டனார். அப்துல் முத்தலிப், ஹாஷிம், அப்து மனாஃப், குஸை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 4வது பாட்டனார் தான் குஸை இப்னு கிலாப் என்பவர். இந்த குஸையுடைய தந்தை கிலாப், குஸை சிறுவயதாக இருக்கும் பொழுதே மரணித்து விட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் குஸையுடைய தாயை 2வது தடவையாக பனு உஸ்ரா கோத்திரத்தாரை சேர்ந்த ரபிஆ பின் ஹராம் என்பவர் திருமணம் முடித்தார். திருமணத்திற்கு பிறகு குஸையுடைய தாயையும் குஸையையும் அழைத்து கொண்டு ஷாமுக்கு பக்கத்திலே இருந்த இவருடைய ஊருக்கு சென்று குடியேறினார். பிறகு என்ன நடக்குது? குஸை வாலிப பருவத்தை அடைந்ததற்கு பிறகு மீண்டும் மக்காவுக்கு வந்தார். மக்காவுக்கு வந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் மக்காவுடைய தலைவராக ஹுஸாஆ கோத்திரத்தாரை சேர்ந்த ஹுலைல் இப்னு ஹபஷியா என்பவர் இருந்தார். இந்த ஹுலைல் இப்னு ஹபஷியா என்பவருடைய மகள் ஹுப்பாவை குஸை இப்னு கிலாப் திருமணம் முடித்தார். கொஞ்ச காலம் போக்குல ஹுலைல் இப்னு ஹபஷியா மரணம் அடைந்ததற்கு பிறகு ஹுஸாஆ கோத்திரத்தாருக்கு
கோத்திரத்தாருக்கும் குறைஷிகளுக்கும் மத்தியிலே பெரும் ஒரு சண்டை ஏற்பட்டது. குஸை இப்னு கிலாப் குறைஷியர்களை சேர்ந்தவர். இந்த குஸையுடைய தலைமையில் ஒரு படையும் ஹுஸா கோத்திரத்தாருக்கும் மத்தியிலே சண்டை ஏற்பட்டு ஹுஸா கோத்திரத்தார் இந்த போரிலே தோல்வி அடைந்தார்கள். மக்காவுடைய ஆட்சி குஸையின் கைவசம் வந்தது. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரியில குறிப்பிடுறாங்க, ஹுஸா கோத்திரத்தார் 300 வருடங்கள் மக்காவை ஆட்சி செய்தார்கள். கிறிஸ்துக்கு பின் 5ஆம் நூற்றாண்டு, அதாவது கிபி 440வது வருடம் குஸை மக்காவையும் காபாவையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்தார். இந்த குஸை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்ததற்கு பிறகு குறைஷியர்கள் வசம் காபாவுடைய ஆதிக்கம் வர ஆரம்பித்தது. குஸையிலிருந்து அதற்கு பின்னால் குறைஷியர்கள் தான் இந்த காபாவுடைய நிர்வாக பொறுப்பை எடுத்து செயல்பட ஆரம்பித்தார்கள். அந்த காலத்தில் மத தலைவராக குஸை இப்னு கிலாப் தான் விளங்கினார். இவர் தான் ஜாஹிலியா காலத்திலே வெள்ளிக்கிழமை என்று மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவராகவும் இருந்தார். அது மட்டுமல்லாமல் காபாவுக்கு அதிகமான வாசல்களை ஏற்படுத்துவதற்கு முக்கிய காரணமாக இருந்ததும் இந்த குஸை இப்னு கிலாப் தான். குஸை இப்னு கிலாப் மக்காவுடைய ஆட்சியை கைப்பற்றியதற்கு பிறகு மக்களுக்கு மத்தியிலே ஒரு விடயத்தை சொன்னார். ஒவ்வொரு 2 வீடுகளுக்கு மத்தியிலே ஒரு பாதையை அமைக்க வேண்டும், அந்த பாதையினூடாக காபத்துல்லாஹுக்கு மக்கள் வர வேண்டும் என்ற ஒரு முறையை குஸை இப்னு கிலாப் தான் ஆரம்பத்திலே கொண்டு வந்தார். இந்த குஸை காபாவுடைய அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பிறகு பலவிதமான சாதனைகளை மேற்கொண்டார். அதில் முதலாவது தான் காபாவுக்கு வடக்கு பக்கமாக தாருன் நத்வா என்ற ஒரு சங்கத்தை நிறுவினார். இது குறைஷியர்களுடைய முக்கியமான சங்கமாக இருந்தது. இந்த தாருன் நத்வாவுடைய வாசல் காபாவுக்கு நேராக இருந்தது. இந்த சங்கம், இந்த இடத்தில் தான் குறைஷியர்கள் தங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ஆலோசனை செய்து கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் முக்கியமான முடிவுகளை எடுப்பார்கள். தங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு திருமண வைபவத்தை நடத்தக்கூடிய மண்டபமாக, அதாவது ஹோலாக இந்த தாருன் நத்வாவை தான் குறைஷியர்கள் பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இந்த தாருன் நத்வாவுடைய தலைவராக குஸை தான் இருந்தார். அடுத்து குஸை செய்த ஒரு முக்கியமான விடயம் தான், இன்னொரு சமூகத்தாருடன் ஒரு போர் நடக்கும் பொழுது ஒரு கொடியை தயார் செய்து குஸை அல்லது குஸையுடைய பிள்ளைகள் மூலமாக அந்த கொடி தாருன் நத்வாவிலே நடப்படும். அடுத்து மக்காவிலிருந்து வியாபாரம் அல்லது வேற நோக்கத்திற்காக எந்த பயண குழுக்கள் எல்லாம் செல்லுதோ அந்த குழுக்களுக்கு தலைவராக குஸை அல்லது குஸையுடைய ஒரு பிள்ளை தான் இருப்பார். காபாவுடைய வாசலை திறப்பது, மூடுவது, காபாவை பராமரிப்பது, வழிபாடு செய்வது எல்லாமே குஸையுடைய கையில் தான் இருந்தது. இவர் தான் இதற்கு பொறுப்பாக இருந்தார். ஹஜ்ஜுடைய சீசன்ல மக்காவுக்கு வரக்கூடிய ஹாஜிமார்களுக்கு பெரும் பாத்திரங்கள்ல தண்ணீரை நிரப்பி அந்த தண்ணீருக்குள்ளால பேரீச்சம்பழம், உலர் திராட்சை, அதாவது பிளம்ஸ்களை போட்டு சுவையூட்டி அந்த மதுரமான தண்ணீரை ஹாஜிமார்களுக்கு குஸை குடிக்க கொடுப்பார். ஹஜ்ஜுடைய சீசன்ல குறைஷியர்களுக்கு மத்தியில் வரி வசூலித்து அந்த பணத்தின் மூலமாக வரக்கூடிய ஹாஜிமார்களுக்கு விருந்தோம்பல் செய்வார். இந்த விருந்தில் வசதியற்ற ஹாஜிமார்கள் கலந்து கொள்வார்கள். இப்படி பலவிதமான நல்ல விடயங்களை குஸை தன்னுடைய வாழ்நாளிலே செய்து கொண்டிருந்தார். இதற்கு பிறகு என்ன நடந்தது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவிலே தெளிவாக பார்ப்போம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை அறிந்து நபி அவர்களுடைய சுன்னாவை அணுவணுவாக பின்பற்றக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.